பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல. சோழி பிரசனத்தின் மூலமுடைய நவ கிரகங்களுடைய பயிற்சியை சொல்லி வருகிறேன். மற்ற கிரகங்களுடைய பயிற்சி, அதாவது குரு பயிற்சி, சுக்கரனுடைய பயிற்சி எல்லாம், சனி பயிற்சி எல்லாம் சொல்லிவிட்டாலும் கூட இந்த வருடத்தினுடைய இறுதியில நாம் சந்திக்க போவதோ ஒரு ஆகியது பயிற்சி. இந்த இடைப்பட்ட காலம் மனிதன் ஒவ்வொரு காலமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துதானே தீர வேண்டும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஏமாற்றங்களை நாம் வாழ்வில் சந்திக்கணும். ஆனாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, தைரியம், தன்னம்பிக்கை வேணும்னா ஒருத்தர் வேணும். அதுதான் செவ்வாய். பாத்தீங்கன்னா, இந்து தர்மத்துல நவ கிரகங்களை நம் நலன் பொருட்டு, நம்முடைய கர்மாவின் செயல் பொருட்டே இயங்குகின்றன. அந்த வகையில செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், அரசு பதவியில உட்கார வைத்து அழகு பார்ப்பவன், சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையவன். அது மட்டும் கிடையாதுங்க, புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் பூமிக்காரன். அடுக்கிக் கொண்டே போகலாம். நம் வாழ்வுக்கு எதெல்லாம் அவசியமோ, எதெல்லாம் தவிர்க்க முடியாதோ அத்தனைக்கும் இவர் ஒரு காரகத்தன்மை உடையவன். அப்படிப்பட்ட செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபம் பயிற்சி ஆகின்றார். ரிஷபத்தை பொறுத்தவரையும் களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய இடம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, செவ்வாயினுடைய பார்வை, ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை உண்டு என்றாலும் கூட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4, 7, 8 இந்த செவ்வாயினுடைய பார்வை மட்டுமே முழு பலனை தந்து விடாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பு பார்க்கலாம். கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இருந்தாலும் பயம் வேண்டாம். கும்பராசி சகோதரிகளே, ஒவ்வொரு தடைகள் வாழ்க்கையில, தொழில்ல, முன்னேற்றத்துல ஒவ்வொரு தடையும் தான் ஜான் ஏறுனா முழம் சறுக்குது என்று கலைகின்ற உங்க வாழ்க்கையில அருமையான ஒரு காலகட்டம் 45 நாட்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் நல்ல வாய்ப்பு கிடைத்தாலே மலமலன்னு போயிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அரசியல்ல, ஆன்மீகத்துல எதிர்பாராத திருப்பங்களை சந்தித்தவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் தான். அதே நேரத்துல செவ்வாய் பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தருமா? தராது. மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே சோழி பிரசனம் சொல்கின்றேன். அந்த வகையில சனி 2ல் இருக்கிறாருங்க. அதே நேரத்துல பாத சனியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். பாத சனி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. புதிய மாற்றங்களை தருவார். அதாவது பாத சனியாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றங்கள்ல, தொழில, வாழ்க்கையில தருவார். 2ல சனி இருப்பதனால பேச்சில மட்டும் நிதானமாக, பொறுமையாக இருந்து விட்டாலே தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டாம். அதே நேரத்துல ஜென்ம ராசியில யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு, தனஸ்தானத்துல சனி சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி. சில செலவுகளை பொறுத்த வரைக்கும் விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுகின்ற நிலையை செவ்வாய் தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா, பணிகள், அரசு துறையில, பொதுத்துறையில செய்கிற பணிகளில் இருக்கின்ற ஆண் பெண் இருவருமே உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மனோநிலையை செவ்வாய் தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா அனுகூலமாக அமைந்துள்ளன. எது? தொழில், வாழ்க்கை. அதை அனுகூலமாக அமைத்து தருகின்ற நிலையில செவ்வாய் இருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனோம் என்றால், கிரகங்கள் அனுகூலமாக இருக்கின்றன, ஒரு கிரகத்தை தவிர. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எந்த பிரச்சனை வந்தாலும் பணப்பிரச்சனை ஏற்படாத ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அமைத்து தருவார். களத்திரக்காரர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் சுப பலம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான யோக காலம். இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இந்த 45 நாட்கள் 2 கிரகங்கள். அப்படி இந்த 2 கிரகம் யாருன்னா, சுக்கிரனும் செவ்வாயும் சுப பலம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான காலம் கும்பராசிக்கு இந்த பாதசனி காலகட்டத்துல. குறிப்பா சொல்ல போனா, இந்த பல நன்மைகள், தொழில, வாழ்க்கையில நல்ல நல்ல யோக பலன்களை எல்லாம் தரக்கூடியவர். ஆனா எடுத்து வைக்கின்ற அடி கவனமாக இருந்து விட்டாலே போதும். குறிப்பா பாத்தீங்கன்னா, புரிந்து கொள்ளாமல் சில இழப்புகளை சந்தித்து வந்தீர்கள். கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளை சந்தித்து வந்தீர்கள். குடும்ப பிரச்சனை மட்டுமல்ல, பண பிரச்சனைகளும் அடிக்கடியாக சந்தித்து இனி கவலைப்பட வேண்டாம். குடும்பம், தொழில், வாழ்க்கை இந்த மூன்றிலும் இருந்து வந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்கின்ற காரகத்தனுடைய செவ்வாய் துணை இருப்பதனால வெற்றியை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் வீண் பழிபாவங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருங்க. யாரிடம் பேசினாலும் கொஞ்சம் அமைதியா, நிதானமா பேசுங்க. தான் உண்டு தன் உண்டு வேலையுடைய இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. பாதசனியாக இருப்பதனால தவறான மனிதனுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய காலம். அப்படி இருந்ததுன்னா தயவு செய்து வேண்டாம். எதிர்கால நலன் கருதி தவறான மனிதனுடைய தொடர்பையும் பேச்சையும் குறைத்துக் கொள்ளுங்கள். களத்திரக்காரகன் சுக்கிரன் சாதகமாக வலம் வருவதனால வெளிநாடு செல்வதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை, நல்ல திருமண யோகம் கிடைப்பதற்கும், நல்ல மாற்றம் பெறுவதற்கும் அருமையான சந்தர்ப்பம். என்னுடைய அனுபவத்துல ஊரு கிரகத்தை தவிர
அந்த கிரகத்தினுடைய தரக்கூடிய கெடுபலையும் தவிர்த்து விடலாம். அதற்கு செவ்வாய் துணை இருப்பதனால பாலைவனத்தில் மழை செய்வதால் என்ன பலன்? அந்த வகையில் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எல்லா கிரகங்களும் நன்மை செய்தாலும் முழுமையான பலனை பெற முடியவில்லை. கவலைப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரும். எப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நெருப்புன்னு சொல்லுவாங்க. அ சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் நீர் என்று சொல்வார்கள். அந்த 2 கிரகங்களுமே ம மனத்துக்கு மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்ல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த விதமான ஒரு மாற்றம் தரும்ன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியை பொறுத்தவரைக்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் அமைகின்றது.